guys, my amazing learners. I'm Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் அப்படிங்கிறது எல்லா விதமான லேர்னர்ஸ்க்கும் உண்டானதுனே சொல்லலாம். பிகினர்ஸா இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் லேர்னர்ஸா இருந்தாலும் சரி, இங்கிலீஷோட ஃப்ளூவன்சி டெவலப் பண்ணிக்கணும்னு இருந்தாலும் சரி, இப்பதான் கத்துக்கணும்னு இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம இந்த மாதிரி தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, என்னால அவங்க கிட்ட இப்பலாம் பேசிட்டு இருக்க முடியாது, அவனால இப்படியெல்லாம் சீக்கிரமா ஓடிட்டு இருக்க முடியாது, அவன் வெற்றியாளராக இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த முடியாது அப்படின்னு சொல்கிறதையே ரெண்டு விதமாக நம்ம தமிழில் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா. பாருங்க, இப்படி செய்து கொண்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம், என்னால் இப்போ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுவே அது உண்மையாக இருக்க முடியாது, பாருங்க இப்படி செய்ய முடியாது, இந்த மாதிரியும் நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சூப்பராக பேசி அசத்துறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கான டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்குண்டான ஃபார்முலாவும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் cannot be அப்படிங்கிறது ஆட் பண்ணுவோம், அப்புறம் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து இல்லைன்னா வேர்ப் 3 போட்டு நம்ம பேசணும்னா நம்ம சூப்பராக இங்கிலீஷில் இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த லெசனில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. So இந்த மாதிரி இப்படி செய்து கொண்டிருக்க முடியாதுன்னு பேசணும்னா இந்த ஃபார்முலா எப்படி, subject cannot be, verb கூட ing சேர்த்து பேசுவோம். இதுவே இப்படி செய்ய முடியாது, அதாவது இது உண்மையாக இருக்க முடியாது அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது சப்ஜெக்ட் cannot be போட்டு verb 3 போட்டு நம்ம பேசுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படி verb கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசுறது அப்படின்னா அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். verb கூட ஐஎன்ஜி சேர்த்துறது இப்படி தான் இருக்கும். வாக் அப்படிங்கிறது ஒரு வேர்ப்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு சென்டென்ஸில் நம்ம செய்யக்கூடிய செயல், அதை தான் நம்ம வேர்புன்னு சொல்லுவோம். இப்போது வாக் அப்படிங்கிறதா ஒரு செயல், அது கூட ஐஎன்ஜி சேர்த்து எப்படி வருது, வாக்கிங்னு வருது. அதே மாதிரி குக்கு ஐஎன்ஜி சேர்த்தும் போது குக்கிங்னு சொல்லுவோம். அப்புறம் ஷவுட் கத்துறது, ஐஎன்ஜி சேர்க்கும் போது ஷவுட்டிங், ப்ளே பிளேயிங், லாஃப் அப்படிங்கிறது லாஃபிங், இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ இப்படி செய்து கொண்டு இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது பேசுவோம். ஓகேவா, இந்த வேர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் பேசுவோம். இதுவே இப்படி செய்ய முடியாதுங்கும் போது verb 3 யூஸ் பண்ணி பேசுவோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், verb 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, verb 1 இருந்தாலும் சரி, verb 2 இருந்தாலும் சரி, verb 3 இருந்தாலும் சரி, எல்லாமே verb தான். எல்லாமே நம்ம செய்யக்கூடிய செயல்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஓகேவா, ஆனால் verb 1ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய verb. verb 2ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி பேசக்கூடிய verb. அப்போது verb 3 அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸான்னு கேட்டால் கிடையாது. verb 3 அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். அதாவது எஸ்பெஷலி பர்ஃபெக்ட் டென்சஸில் யூஸ் பண்ணக்கூடியது. அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும், ஃபியூச்சர் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி, பர்ஃபெக்ட் டென்சஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்பை தான் என்னன்னு சொல்லுவோம், verb 3ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். நம்ம டிரெக்டாக எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தா கிளியராக புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு verb 3ங்கிறது எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நான் இதை சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ கேரி அப்படின்னா கேரிட், அதோட பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb 3ங்கிறது என்ன, கேரிட். அதே மாதிரி க்ளோஸ், க்ளோஸ்ட், க்ளோஸ்டு தான். ஸோ இது எல்லாத்துக்குமே verb 3ங்கிறது verb 2ஓட சேமாக வருது. நிறைய இடத்துல வேறு மாதிரியும் வரும். verb 2 ஒரு மாதிரி இருக்கும், verb 3 ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா, இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்த்தலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இவ்வளோ லேட்டானக்கப்புறம் அவள் சமைச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ லேட்டானக்கப்புறம் அவள் சமைச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல verb 1 ing யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம பேசுவோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபார்முலா பாருங்கள், சப்ஜெக்ட் இருக்கா, அப்போ அவ சமைச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறனால சப்ஜெக்டாக ஷீங்கிறது தான் வரும். ஓகேவா, ஷீ. ஃபார்முலாவில் என்ன இருக்குது, cannot be, சமைச்சிட்டு இருக்க முடியாது, குக்கிங். இங்கே verb கூட ing சேர்த்து தான் இந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்ம பேசணும், உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போது she cannot be cooking இவ்வளோ லேட்டானக்கப்புறம் at this late hour அப்படின்னு சொல்லலாம்.
she cannot be cooking at this late hour. இவ்வளோ லேட் ஆனக்கப்புறம் இவ்வளோ அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது ஜன்னலை வெளியிலிருந்து மூட முடியாது. இது எப்படி சொல்லணும்? சமைச்சிட்டு இருக்க முடியாது, ஒரு விஷயத்த செய்து கொண்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறோம். இந்த இடத்துல ஜன்னலை வெளியிலிருந்து மூட முடியாது, இதை இப்படி செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ், இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு verb 3 யூஸ் பண்ணி பேசுவோம். பாருங்க, இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஜன்னல். அப்போ த விண்டோ ஃபார்முலாவில் என்ன இருக்கு? cannot be, மூட முடியாது அப்படிங்கிறது இங்கே வரும். the window cannot be closed. எங்கிருந்து? வெளியிலிருந்து, from outside. That's it. closed அப்படிங்கிறது இந்த இடத்துல verb 3 யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீட் பண்ணி பாருங்க. the window cannot be closed from outside அப்படின்னு சொல்கிறோமா? இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்க முடியாதுங்கும் போது verb கூட ing, ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படி சொல்லும்போது verb 3 யூஸ் பண்ணி past participle யூஸ் பண்ணி நம்ம பேசியிருக்கோம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்களும் இங்கிலீஷில் சூப்பராக பேசி அசத்திடலாம். Let's see the first sentence. இந்த பையை ஒரு குழந்தையால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த பையை ஒரு குழந்தையால் தூக்க முடியாது அப்படின்னா பாருங்க, இந்த பையை அப்படிங்கிறது தான், இந்த பையை பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் இந்த பையங்கிறது சப்ஜெக்ட். அப்போது திஸ் பேக் சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? cannot be அப்படிங்கிறது. cannot be அப்படிங்கிறத can't beனும் நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம். அப்போ நான் can't beனே இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? this bag can't be. அடுத்து எனக்கு verb கூட ing சேர்க்கணும், இல்லைனா verb 3 எழுதணும். இங்கே பாருங்கள், தூக்கிறது அப்படிங்கிறத வேர்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தூக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம், தூக்கி கொண்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல. தூக்க முடியாதுன்னா நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? verb 3ங்கிறத ஆட் பண்ணுவோம். அப்போ தூக்கிறது இதுக்கு வந்து லிஃப்ட்டுன்னு சொல்லலாம், பேக்கெல்லாம் சொல்லும்போது கேரி பண்ணுறதுன்னு சொல்லலாம். அதனால் நான் இந்த இடத்துல this bag can't be carriedன்னு கேரியோட verb 3 யூஸ் பண்ணி நான் இங்கே எழுதுறேன். ஓகேவா? கேரியோட verb 3 என்ன? carried அப்படிங்கிறது. ஓகேவா? கேரியோட verb 3. this bag cannot be carried. யாரால? ஒரு குழந்தையால். குழந்தையால் அப்படி சொல்லும்போது by a childன்னு போடும். இப்போ ரீட் பண்ணி பாருங்க. this bag can't be carried by a child அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ், அவனால் நடுராத்திரியில் தனியாலாம் நடந்துட்டு இருக்க முடியாது. ஸோ நடந்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு என்ன? நடந்து கொண்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பேசும்போது நடந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்படி சொல்லும்போது எப்படி வரும் பாருங்க, அவனால். அப்போது he can't be, நடந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கும்போது வாக்குடுன்னு போடக்கூடாது, வாக்கிங்னு தான் போடணும். ஓகேவா? ஏன்னா செய்து கொண்டு இருக்க அப்படின்னு கண்டினியூஸில் போகுது. அதனால் he can't be walking, தனியாலாம், alone. he can't be walking alone. எப்போ? நடுராத்திரியில், at midnight. okay, just read the sentence now. he can't be walking alone at midnight அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, புக்கை படிக்காமல் ஆன்சரை யூகிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். புக்கை படிக்காமல் ஆன்சரெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது? கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதை சொல்லும்போது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட்டு ஆன்சரை யூகிக்க முடியாதுன்னு தான் சொல்கிறோம். அதனால் ஆன்சருங்கிறத சப்ஜெக்டாக வரும். அப்போது த ஆன்சர் can't be, யூகிக்கிறது அப்படிங்கிறது அந்த இடத்துல வேர்பாக இருக்குது. அப்போது த ஆன்சர் can't be கெஸ் ஓட verb 3 தான் எழுதணும், கெஸ்ட் அப்படின்னு. ஓகேவா? த ஆன்சர் can't be guessed. புக்கை படிக்காமல், without reading a bookன்னு நம்ம பேசணும். இப்போ ரீட் பண்ணி பாருங்க. த ஆன்சர் can't be guessed without reading a book அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, கிளாஸில் அவங்க இவ்வளோ சத்தமாக கத்திட்டு இருக்க முடியாது, கத்திக்கொண்டு இருக்க முடியாதுன்னு சொல்லும். ஓகேவா? அப்போ கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. கிளாஸில் அவங்க இவ்வளோ சத்தமாக கத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னா அவங்கங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்லையா? தே காண்ட் பி
கத்திட்டு இருக்க முடியாது. shouting, they can't be shouting இவ்வளோ சத்தமா, so loudly, classல, in class. இப்போ ரீட் பண்ணுங்க. they can't be shouting so loudly in class அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இந்த ஃபோனை ஈஸியாலாம் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ஃபோனை, this phone can't be சரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ this phone can't be repaired. எப்படி? ஈஸியாலாம், ரிப்பேர் ஈஸிலி. இப்போ ரீட் பண்ணுங்க. this phone can't be repaired easily அப்படின்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உண்மையை எப்போதும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். உண்மையை அப்படிங்கிறது தான், இந்த உண்மை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சப்ஜெக்டாக வருது. அப்போ the truth மறுக்க முடியாது. can't be மறுக்கிறது அப்படிங்கிறது denied அப்படின்னு சொல்லலாம். denying அப்படின்னா மறுக்கிறது. ஓகேவா? அதோட verb 3 வந்து denied அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ the truth can't be denied எப்போதும், forever. ஓகே, the truth can't be denied forever. deny அப்படிங்கிறது verb 1, அதோட verb 3 denied. அடுத்தது, இவ்வளோ சோகமான கதையை கேட்டு அவளால் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? அவளால் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது. ஸோ she can't be laughing. she can't be laughing. இவ்வளோ சோகமான கதையை கேட்டு அப்படின்னா at such a sad story அப்படின்னு போட்டால் கரெக்டாக வரும். she can't be laughing at such a sad story அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இந்த வேலையை ஒரு நாளில் முடிக்க முடியாது. ஸோ இந்த வேலையை, this work முடிக்க முடியாது. can't be finished. can't be finished ஒரு நாளில், in a day. இப்போ ரீட் பண்ணுங்க. this work can't be finished in a day அப்படின்னு சொல்லணும். let's look at the next sentence. வெளியில் அவங்க வெயிலில் காத்துட்டு இருக்க முடியாது அப்படி சொல்கிறோம். ஸோ இதில் அவங்க அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். அப்போது தே காத்துட்டு இருக்க முடியாது. can't be காத்து கொண்டு இருக்க அந்த மாதிரி வருது இல்லையா? they can't be waiting. எங்கே? வெளியில், outside. எப்போ? வெயிலில், outside in the hot sun. இப்போ ரீட் பண்ணி பாருங்க. they can't be waiting outside in the hot sun அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நீ ஒரே நேரத்தில் 2 புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது அப்படி சொல்கிறோம். படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துலையும் நீ, you can't be படிச்சுட்டு இருக்க முடியாது. reading என்ன கொடுத்துருக்குறோம்? 2 புக்கெல்லாம், 2 books ஒரே நேரத்தில், at the same time. just read the sentence now. you can't be reading 2 books at the same time அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சரி, இப்போ அவனால் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. அவங்க முழு நாளும் நமக்காக வெயிட் பண்ண முடியாது. ஸோ verb 1 ing யூஸ் பண்ணி இதுவும், verb 3 யூஸ் பண்ணி இதுவும் நீங்கள் இங்கிலீஷில் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இந்த சென்டென்சஸ் பேசணும் அப்படிங்கிறத. ஸோ இதோட இன்றைக்கான டாப்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கான டாபிக் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then, take care. Bye bye.